வணக்கம். திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு தினம் தினம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து உளவுத்துறை ரிப்போர்ட் போய் சேர்ந்துடணும். அப்படி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். தோழமை கட்சிகளும் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதும், அது இல்லாமல் கட்சியில் இருக்கிற உட்கட்சி மோதல்களும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் தனிப்பெரும்பான்மையில் திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு காரணம் விஜய் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. விஜயும் அதிக அளவில் ஓட்டுகளை பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் திமுக இந்தந்த தொகுதியில் வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. கடின உழைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்படி பண்ணுறீங்களே, கட்சிக்காரனை நம்பி விட்டோம்னா இப்படி பண்ணுறீங்களே, தேர்தல் நெருக்கத்தில் நம்ம கடினமான உழைப்பு கொடுத்தா தான் நம்ம ஆட்சி உட்கார முடியும். ஏன்னா தாவேகா அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் திமுக ஓட்டை பிரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பகீர்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலர்களோட ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா தாவேகா வாக்கு சதவீதத்தை பிரிக்கும் அப்படின்னாலும் திமுகவுக்கான சாதகம் பாதகம் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அதிமுகவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அவர் அதிமுகவை கன்சிடர் பண்ணவே இல்லை, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக திமுக ஓட்டை பிரிப்பார். அது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது உளவுத்துறை தினம் கொடுக்குற ரிப்போர்ட்டில் ஜாஸ்தி கொடுக்குறாங்க, திடீர்னு பார்த்தா கம்மியாக கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டே இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு மல்லுக்கட்டல் இருந்துக்கிட்டே இருக்குது. காங்கிரஸ் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகளை கொடுக்கல, 28 தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு அதுக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலினோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருக்கிற விசிகா திடீர்னு அதிமுக வரக்கூடிய அதிமுக வேட்பாளர், கூட்டணி கட்சி வேட்பாளர் அவங்கள பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அவங்கள ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற தொகுதிகளில் இருக்கிற முதல் முறை வாக்காளர்கள், அதே போல் இளைய தலைமுறையினர், இவங்க எந்த பக்கம் போவாங்க? நடுநிலை வாக்காளர்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் விஜய் பக்கத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி கட்சி, இந்த கூட்டணி கட்சிகள் நிற்கிற தொகுதிகளில் விஜய் பக்கத்து இவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் உளவுத்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்டு தான். அப்படி திரும்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுக தோக்காது, திமுக கூட்டணி கட்சிகள் தோக்கும். திமுக கூட்டணி கட்சிகள் தோத்தாலும் திமுகவுக்கு அது அடி அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் அவசரமாக ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இது பண்ணுறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு முதலமைச்சர். ஆனால் கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களை திமுக தலைமை சரியாக மதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தலைமையோட மோதல் போக்கு விசிகாவுக்கும் இருக்குது, காங்கிரஸுக்கும் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து விசிகாவும் நாங்கள் கேட்ட தொகுதிகளை கொடுக்கல, நாங்கள் 2019 உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாங்கள் எதிர்பார்த்த தொகுதிகளை நீங்கள் கொடுக்கல, 5 தான் கொடுத்துருக்கீங்க, கடந்த முறையோட ஒரு தொகுதி குறைச்சி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்களில் அவங்க இருக்கிறாங்க, மனக்கசப்பில் இருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க வெற்றி பெற நிற்கணும், நம்ம வேட்பாளர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அதை தாண்டி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி விஷயங்களுமே கூட்டணி கட்சிகளுமே சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் முதலமைச்சருக்கு போனோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மென்டல் டார்ச்சருக்கு போயிட்டார். திடீர்னு தேர்தல் நெருக்கத்தில் இப்படி கூட்டணி கட்சிகள்லாம் சதி பண்ணுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் வந்திருக்கு. கண்டிப்பாக இருக்கும் தானே. அது முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது திடீர்னு கூட்டணி கட்சிகள் அவங்க ஒரு டைரக்ஷனில் செயல்படுறாங்க. காங்கிரஸ் இப்போ ராகுல் காந்தி பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணார், முதலமைச்சர் அங்கே தான் இருந்தார். ஆனால் ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்தித்து ஒன்றா ஒரு பிரச்சாரம் பண்ணலை. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரச்சாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. முதலமைச்சர் மேலே கண்டிப்பாக அவர் கடுப்பில் இருக்கிறாரு. அதை தாண்டி வர நாடாளுமன்ற தேர்தலில் அவர் திமுக விட்டுட்டு தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கூட்டணி வைக்கிறதுக்கான இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கூட்டணி கட்சியான காங்கிரஸும் விசிகாவும் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்தந்த தொகுதியில் தாண்டி திமுக போட்டி போடுற தொகுதியில் இருக்கிற விசிகா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க திமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகசியமான ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் போட்டு அங்கங்கே முடிவெடுத்துருக்கிறாங்க. இது திமுக வேட்பாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. திமுக வேட்பாளர் காதில் போட்டோன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, திமுக தலைமைக்கு சொல்லியிருக்காங்க, இது மாதிரி விசிகாவும் காங்கிரஸும் சரி எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தொகுதியில், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க தலைவர்கள்ட்ட சொல்லுங்கள், கூட்டணி தர்மத்தின்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க, வேட்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, பிரச்சாரத்துக்கு வரதில்லை, கேன்வாஸ் பண்ணுறதில்ல, எல்லா விஷயங்களையுமே அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமைக்கு திமுக வேட்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது என்ன அந்தந்த
மாவட்ட அமைச்சர்கள் காதுக்கும் போயிருக்கு. அப்புறமா அது முதலமைச்சர் காதுக்கு போயிருச்சு. முதலமைச்சரும் என்னடா இது இப்படி ஒரு பஞ்சாயத்த தேர்தல் நெருக்கத்தில கொண்டு வரீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு பதட்டத்துக்கு போயிட்டாரு. என்ன செய்றதுன்னு தெரியல. இப்ப போயி இது உண்மையா? இல்ல வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசிக தலைவர் திருமாவளவன்ட்டயும் சரி, காங்கிரஸ் கட்சி தலைமையோட செல்வ பெருந்தகன்ட்டயும் சரி நம்ம கூப்பிட்டு வச்சு, "என்னப்பா இப்படிலாம் நடக்குது. உங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லு" அப்படின்னு சொன்னா, அது ஒரு அவமானமா நெனச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? உண்மை தன்மையா இருக்குமா? இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட இல்ல, நேரம் கூட இல்ல, கால அவகாசம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு, சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, எங்கெங்க வந்து விசிக, காங்கிரஸ் வந்து சரியா செயல்படலையோ, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கட்சி தலைமை சொல்றத விட, நீங்க அங்க லோக்கல்ல இருக்க அமைச்சர்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி, ஒரு காம்ப்ரமைஸ் சமரசம் பண்ணுங்க. அப்பதான் நல்லது நமக்கு அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. இத தாண்டி அமைச்சர்களுமே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த களத்துல இறங்கி, இப்ப விசிக கட்சியோ, காங்கிரஸோ நிர்வாகிகள கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்றாங்க. நீங்க எங்கள மதிக்கிறதே இல்ல. அவங்களுடைய குறைபாடே அதுதான். நீங்க எங்கள மதிக்கிறது இல்ல. நீங்க எங்கள கூப்பிடுறது இல்ல. அப்படி இப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. சரி டக்குன்னு வந்து அமைச்சர்கள் என்ன செய்றாங்க, அந்த முக்கியமான நிர்வாகிகளோட டீல் பேசி, "என்னப்பா நீங்க வாங்க, எங்க கூடயே சுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத நாங்க பண்றோம்." அப்படின்னு சொல்லி கரன்சிகள்ல வந்து அப்படியே வாய் அடைக்க வச்சுர்றாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. இப்போ பணப்பட்டுவாடா ஆன பிறகு இந்த இது வந்து அவங்க கட்சிக்காரங்க விசிகாவோ, காங்கிரஸோ இவங்கலாம் என்ன செய்றாங்க, திரும்பவும் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கிறது அதான். தேர்தல் நெருக்கத்தில குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா கூட்டணி கட்சி தலைமைக்கு வந்து திமுக தலைமை குடுத்தாச்சு. ஆனா இது லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? லோக்கல் அமைச்சர்கள் தான் குடுக்கணும் எங்களுக்கு. எங்களுக்கு எங்க தலைமை தரும்னு நாங்க நெனைக்க முடியாது. உங்க வேட்பாளர் நிக்கிறாங்க. உங்க வேட்பாளர நாங்க ஜெயிக்க வைக்கணும்னா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை. நீங்க தான் எங்களுக்கு பணம் தரணும். பணப்பட்டுவாடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க நிர்வாகிகள்லாம் கேட்குறாங்கல்ல, எங்கள்ட்ட தானே கேட்குறாங்க. அப்ப நாங்க யார்ட்ட போய் கேட்க முடியும்? தலைமைட்டயா போய் கேட்க முடியும்? யார் வேட்பாளர்? கூட்டணி கட்சி யார் வேட்பாளரோ அவங்கள்ட்ட தான் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ், விசிக இங்க செயல்படுற இடங்கள்ல எல்லாம் திமுக வேட்பாளர்கள் வந்து நல்ல திமுக கட்சிக்காரங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஆனா திமுக வேட்பாளர்கள் இடத்துல வந்து விசிக, காங்கிரஸ் இந்த பிரமுகர்கள் இந்த கட்சியோட நிர்வாகிகள் எல்லாமே தனித்தனியா ஆலோசனை கூட்டம் போட்டு திமுக வேட்பாளரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இது வந்து கூட்டணி தர்மம் கிடையாது. இந்த தர்மமா, நியாயமா அப்படின்னு கேட்க சூழ்நிலையும் இப்ப இல்ல. தேர்தல் நெருங்கிருச்சு. இந்த நெருக்கத்துல கடினமா உழைக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்லி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ட வச்சு, அது இல்லாம திமுக வேட்பாளர்கள் குடுக்குற அந்த ரிப்போர்ட்ட வச்சு தான் மாவட்ட செயலர் கூட்டம், ஆலோசனை கூட்டம்லாம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா என்னன்னா, விஜய் ஒரு சைடு வாக்குகளை பிரிக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் ஒரு சைடு திமுகவுக்கு எதிரான வேலையை பார்க்குறாங்க. இப்படி தொடர்ந்து வந்து நமக்கு எதிரா செயல்பட்டா, நம்ம தேர்தல் களத்துல ஜெயிக்கணுமா வேணாமா? ஆட்சியில உட்காரணுமா வேணாமா? நம்ம ஜெயிச்சா நம்ம திரும்பவும் உட்கார்ந்தா தான் நமக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வழி, தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி முதலமைச்சர் வந்து மாவட்ட செயலர்கள் ஆலோசனையில பேசியிருக்கிறாரு. அதனால வந்து திமுக எந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி இருக்கோ, அந்த கூட்டணி கட்சி அதிருப்தி நிர்வாகிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி உடனே பணப்பட்டுவாடா பண்ணி, அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தேர்தல் நெருக்கத்தில இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள வந்து அவங்கள அப்படியே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். கூட்டணி கட்சி தலைமையிட்ட இப்ப பேசுறது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு முதலமைச்சர் போயிட்டாரு. மூத்த அமைச்சர்கள்ட்ட அத தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவங்களும் மாவட்ட செயலர்கள்ட்டயும் அத பத்தி தான் பேசியிருக்காரு. கூட்டணி கட்சிகளையும் சரி, திமுக காரங்களையும் சரி எல்லாத்தையுமே அனுசரிச்சு போங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அத அத்தனையும் செஞ்சுருங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம மீதியை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மாவட்ட செயலர்கள்ட்ட ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வருது. இந்த செய்திய பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.